எல்லோருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் சில நாட்களாக வீடியோ போட முடியல. தமிழக அரசியலில் நல்ல நல்ல விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். மே 4ஆம் தேதி எப்போ தேர்தல் முடிவுகள் வந்ததோ அப்போருந்து தமிழ்நாட்டில் பல மாற்றங்கள் நடந்துட்டுருக்கு. அதாவது நாம் எதிர்பாராத ஒரு தேர்தல் முடிவு வந்தது. அதாவது பணமே கொடுக்காம ஓட்டு கேட்காம ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குது. அதிசயம்தான். அதாவது தமிழ்நாட்டில் அறநெறி அரசியல். அந்த காலத்தில் ரஜினி ஆன்மீக அரசியல் கொண்டு வரேன்னு சொன்னார். அறநெறி அரசியல் அப்படின்னு ஒன்றை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய அரசியலை ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாமெல்லாம் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, நேர்மையானவங்க, நாணயமானவங்க, ஊழல் வேண்டான் அப்படின்னு சொல்கிறவங்க, இவங்கெல்லாம் என்ன நினச்சிருந்தோம்னா, நீ ஊழலை ஒழிக்கவே முடியாது, பணம் கொடுக்காமல் எந்த காரியமும் நடக்காது, இப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்த ஒரு காலத்தில் திடீர்னு 50-60 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு பைசா செலவு பண்ணாமல் ஓட்டு கேட்காம ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குதுன்னா அதிசயம் தானே. அப்போ அதிலிருந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஏதோ தூரத்தில் ஒரு வெளிச்சம் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு நல்ல தமிழகத்தை, மது இல்லாத தமிழகத்தை, போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகத்தை விஜய் உண்டாக்குவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன நம்பிக்கை வந்திருக்குது. போக போகத்தான் தெரியும் அவர் எந்த அளவுக்கு இந்த நடவடிக்கையெல்லாம் மிக கடினமாக எடுக்க போகிறாரு, துரிதமாக எடுக்க போகிறாரு, அதிரடியாக எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு அற்புதமான காலம் தொடங்கியிருக்கிறதாக, ஒருவேளை கலிகாலம் முடிஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் வந்திருக்குது. இதுவரை இல்லாத ஒரு புதிய மாற்றம் தமிழகத்துக்கு வந்திருக்குது தான் நான் நினைக்கிறேன். அது தொடரும். அதுக்கெல்லாம் நம்ம அதை சந்தோஷமாக வரவேற்பு ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திருப்பூர் தங்கராஜ்.